விடாமுயற்சி படம் பார்த்துட்டு நேராக வரணும். வாய்ஸ்லாம் கொஞ்சம் கட்டி போயிருக்கு. இப்போ தான் ஷோ முடிச்சு நைட் ஷோ தான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா ரோட்டில் என்ன ரிவ்யூ பண்ணீங்க கேட்டால் அவர் ஃபஸ்ட் லுக் எல்லாமே அதில் தானே வந்துச்சு. ஸோ நம்மளும் அப்படியே ரோட்டில் என்ன ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது தான். இப்போ படம் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத தாண்டி டிஸ்கஷன் எங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு, அதெல்லாம் உங்களுக்கும் தோணுச்சா அப்படின்றது தான். தோணுன்னா போய் தோணலைன்னா போய் படுத்துகிற படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். தோணுன்னா அவன் தோணிருக்கு, எதாவது தப்பாக சொன்னால் கமெண்ட்டில் வந்து திட்ட ஆரம்பிங்க, அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் போயிடலாம். படத்தோட பாசிட்டிவ்ன்றப்போ அஜித் சார் அது பாசிட்டிவ். அந்த அஜித் சார் பாசிட்டிவ் மட்டும் யார் சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாரும் அஜித் சார் சொல்லிட்டு இருந்தாரு. அஜித் இல்லாமல் உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் த்ரிஷாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஆரோவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அர்ஜுன் சார் வழக்கம் போல் பிரிச்சுட்டாரு ஆக்டிங்கை. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஓவரால் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அர்ஜுன் பற்றி பேசணுன்னா எனக்கு அந்த வில்லன்னா அஜித்துக்கு அர்ஜுன் கரெக்டாக இருக்குது. மங்கத்தில் ஒரு ஃபைட்டு மட்டும் வரும் கிளைமேக்ஸில். இதில் வந்து அந்த அந்த அஜித்துக்கு முன்னாடி நிற்கணுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது அர்ஜுன்னா நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் பார்க்கவே நல்லா இருக்கு. ஈகோ வந்து ஹீரோ கிட்ட வந்து இல்லை, கதையெல்லாம் தாண்டி கதை அது என்ன படம் அதெல்லாம் அஜித்துக்கு முன்னாடி ஒரு இப்போ இடையில எக்ஸாம்பிள் வந்து நம்ம அருண் விஜய் என்ன சொல்லலாம். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச மகதாக்கு அப்புறம் அஜித்துக்கு தான் நிற்கிறவங்க இப்போ ஜெகதி பாபு விஸ்வாசமாக இருக்கணும். படம் நல்லா இருந்தாலும் வில்லன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களோன்ற அந்த ஒரு இது இருக்கும்ல. எனக்கு அது வந்து மறுபடியும் அஜித்துக்கு முன்னாடி அவரோட பவரான ஒரு ஆள் அர்ஜுன். அப்படி அந்த மாஸ் ஹீரோக்கு மாஸ் வில்லன்ற மாதிரி அந்த இது வந்து அர்ஜுன்ட்டு தான் இருக்கோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அனிருத்தோட பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் டெப்லெட்டில் போயிட்டு மறுபடியும் இருந்தாலும் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அந்த பிஜிஎம்மில் வந்து அந்த கேப்பு நான் கூட படத்தில் வராதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டீசரில் வந்துச்சு அந்த அஜித் தேர் முயற்சி அப்படின்ட்டு அது கேப் அதுக்கு தான் விடுறாப்புல. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி படத்தில் அஜித் அந்த இது விட்டதுனால அறிக்கை விட்டதுக்கப்புறம் வராதுன்னு நினச்சேன். ஆனால் அதை வச்சுருந்தாப்புல. ஆனால் அவர் நினச்ச மாதிரியே பண்ணுறாங்க தேட்டரில். படம் ஒரு ஜானில் போயிட்டு இருக்கு, நல்லா த்ரில்லிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது அது மியூசிக் வந்து பிஸி ஆகிடுறாங்க. தேட்டர் மூமெண்ட்டுக்கான ஒரு இது. அடுத்து முக்கியமாக சொன்னால் சுப்ரீம் சுந்தரோட ஸ்டண்ட் அந்த காருக்குள்ள இருக்கிற ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. அது சுப்ரீம் சுந்தர் தானே துணிவுக்கு பண்ணாரு. துணிவுக்கு தான் வரும். அந்த சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணிருப்பார் துணிவில். ஐ மீன் அந்த கேமரா ரோடு சேம் அதே மாதிரி இதில் ஒன்று காருக்குள்ளே வச்சுருந்தா பண்ணி இந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபைட்டு அந்த 4 பேருக்கு இடையில ஒரு காருக்குள்ளே 4 பேருக்கு இடையில ஒரு 360 மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது சின்ன முக்கியமான பாசிட்டிவ் அந்த கிளைமேக்ஸ் மாதிரி அந்த வீட்டுக்கு நடக்கிற அஜர்பைஜானிஸ்க்கும் இவருக்கும் நடக்கும்போது ஆமாம் அது கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது அந்த மொமெண்ட்டை உடைக்கிறதுன்றதுல அது உடைக்கிறது. ஸ்பாய்லராக போயிட வேண்டாம், அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னன்றது போயிட வேண்டாம். ரிவ்யூவாகவே அந்த ரிவ்யூ டிஸ்கஷனாகவே இருந்தால் என்ன சொல்லுங்கள் நெகட்டிவ்னு போகும்போது நெகட்டிவ் என்ன இருக்குது உங்களுக்கு? நெகட்டிவ்னா படத்தில் வந்துட்டு நார்மலான ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. என்ன ரோட் த்ரில்லர் ஹாலிவுட்டில் ஆல்ரெடி வந்த ஒரு படம் தான் இது. அந்த படத்தை எடுத்து போட்டிருக்காங்க. இதில் இவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்றதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சேம் லைக் ஸ்டோரி தான். என்ன இதில் வந்துட்டு நம்மளோட தமிழ் ஆக்ட்ரஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களோட இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே கதைன்ற மாதிரி தான் போயிருக்கு. அதுதான் ஒரு நெகட்டிவ். ஒரே கதை தான் அது. நான் பிரேக் டவுன் பார்த்துருந்தேன். அது நான் பில்லாவோட ஒப்பிடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் ரஜினி பில்லாவை பார்க்கும்போது ரஜினி பில்லாலேருந்து அஜித் என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு விஷ்ணுவர்தன் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறாரு, இந்த ஒரு மைண்ட் செட்டில் பில்லா படம் போய் பார்த்தோம். இன்னை வரையும் நமக்கு ஒரு அஜித் ஃபேன்னா அஜித்தா அப்படின்னா பில்லா மங்காத்தா இந்த ஒரு மைல் ஸ்டோன் அந்த இதில். இப்போது பிரேக் டவுனுன்றது ஒரு படம். அந்த படத்தை ஒரு டேரக்டர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு ஆக்டர் அதை எப்படி பர்சீவ் பண்ண போகிறாரு. இந்த இதில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் பற்றி பேசிட்டோம், டாக்டர் அஜித் சார் பற்றியில் ஆக்டர்ஸ் பற்றிலாம் சொன்னார் பேசிட்டோம். முக்கியமாக அந்த படத்தோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா அனிருத்தை தாண்டி நான் நினைக்கிறது ஓம் பிரகாஷ், கேமராமேன் ஓம் பிரகாஷ் பிரிச்சிருக்காப்புல. அந்த அசர்பைஜான் பேசுவோம், அசர்பைஜான் விஷயம் வந்து நான் என்ன பாசிட்டிவ் இல்லை, அசர்பைஜான் இதெல்லாம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திருப்பாங்க. அது பெஸ்ட்டாக எனக்கு இருந்துச்சு. நெகட்டிவ்னு போகும்போது எனக்கு நெகட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு அந்த மூட் செட்டிங் தான். அது நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது. பட் நார்மல் ஆடியன்ஸாக எல்லாருக்கும் நம்மளை ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ரோட் த்ரில்லர்ன்றப்போ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே கூட்டு வருமா. ஆனால் அஜித் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பண்ணாலும் நான் அஜித் ஃபேன் பிடிக்க மாட்டேது. இப்போ எக்ஸாம்பிள் விசுவாசமான படங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அங்கேருந்து இங்கே இந்த ஷிஃப்ட்டுன்றது தானே. ஸோ இந்த ஷிஃப்ட் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
நெகட்டிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து அந்த ஸ்லோ ஃபேஸ். அது ஹாலிவுட் படங்களுக்கே உள்ள இல்லை, இந்த ஸ்லோ ஃபேஸாக தான் படம் இருக்குது. ரீமேக் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது நிறைய ஹாலிவுட் படங்கள் நல்ல படங்கள் இருக்குது. ஸோ அந்த நல்ல படங்கள் நிறைய படங்கள் இருக்கும்போது அதுக்கு போயிருக்கலாம். அது ஏன் பிரேக் டவுனை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. பிரேக் டவுனுங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் பிரேக் டவுனை தேர்ந்தெடுத்தாங்கன்றது தான் என்னோட விஷயம். இல்லை அது வந்து மேபி அவங்களோட இன்டர்னல் ரீசன் இருக்குது. அதுதான் எனக்கு என்னோட இது. ஆனால் படமாக பார்க்கும்போது அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் அதை அருமையாக கொண்டு வந்துட்டாங்கும்போது நெகட்டிவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இன்னும் நெகட்டிவாக பட்டது அப்படின்னா சில எல்லாரையுமே இந்த படத்தை திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் மோஸ்ட்லி 70-50% ஆடியன்ஸாக திருப்திப்படுத்தினாலே ஓரளவு நம்ம தமிழ் சினிமா ஹிட் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். அதில் படம் தப்பிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிஎன்சியில் அது போகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நமக்கு இல்லை பிஎன்சினால எனக்கு தெரிஞ்சு இது பசங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணாது. ஆனால் அஜித்துடைய இந்த ஒரு எலிமெண்ட் இருக்குது ஃபேமிலி. அதை ப்ரீவியஸ் படங்கள், அஜித்தோட ப்ரீவியஸ் படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே நிறைய படங்கள் எடுத்து அதில் ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது. ஃப்ளாப்புன்னு சொல்கிறத விட நல்லா இல்லாத படங்கள்ன்ற மாதிரி. ஏன்னா அஜித் படம் விஜய் படம்லாம் பெருசாக ஃப்ளாப் ஆகிறது இல்லை. அவங்க படங்கள் எல்லாமே அந்த மினிமம் ஆவரேஜ் அப்படின்றது அந்த இதில் தான் வராங்க. இப்போ வலிமையெல்லாம் அந்த ஃபேமிலி அம்மா செகண்ட் உள்ளே கொண்டு வந்தது தான் படமே ஸ்பாயில் ஆனது காரணம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நான் ஒரு பிரேக் டவுன் ஒரு படத்தை எடுத்து வந்தேன், அந்த படத்துக்கு நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு பேசுது. நெகட்டிவ் உங்களை பொறுத்த வரையும் நெகட்டிவ்ன்றதை விட நெகட்டிவ் என்னதான் நெகட்டிவ் அதில் இருந்தாலும் சில விஷயம் பாசிட்டிவாக எப்படின்னா அவரோட ஆக்டிங் ஒரு இடத்துலையும் வந்துட்டு சாரோட ஆக்டிங் வந்துட்டு நின்று பேசுது. நிறைய இடத்துல ஒரு கண்ணு கலங்குறதா இருக்கட்டும், அழுவுறதா இருக்கட்டும், நின்று ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு டே பை டே இம்ப்ரூவ் தான் ஆகிட்டு இருக்கு. படத்துக்கு படம் இம்ப்ரூவ் தான் ஆகிட்டு இருக்கு. அதனால நெகட்டிவ் எல்லாமே வந்துட்டு அது பாசிட்டிவ்ல போயிடும். அதுமாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸை கம்பல்சரி கவர் பண்ணும். ஏன்னா இது லவ்ல இருந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கப்போ ஃபேமிலி ஆடியன்ஸை கம்பல்சரி கவர் பண்ணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு லவ் தானே எமோஷனலாக காட்டுறாங்க. அது அப்படி அதுலேயும் ஒரு இது இருக்குது. என்னன்னா அது நெகட்டிவாக அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து 20 நிமிஷம் நான் நிலையில் போகிறதா எத்தனை பேரால் அதை ஃபாலோ பண்ணல. அது வந்து ரொம்ப ஸ்பூன்ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது வந்து பிரச்சனை புரியல அப்படின்னா அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்பூன்ஃபிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த 20 நிமிஷம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் வரும்போது வந்து நின்று ஒவ்வொரு தடவையும் வரும்போதும் 9 years ago 12 years ago இந்த விஷயத்த போட்டுக்கிட்டு அது ஒரு தடவை போட்டு விடலை. அந்த கெட்டப் தான் போட்டோமே அப்படின்னு கட்டாய திரும்ப போகும்போது மறுபடியும் 9 years ago போடுறாங்க. கட்டாய திரும்ப போகும்போது மறுபடியும் 12 years ago போடுறாங்க. ஸோ அதனால இன்னொன்று அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வந்து அந்த கன்வே பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி வச்சதும் நல்லா இருந்துச்சு. ஆமா அந்த வில்லனுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லனுக்கு பேக்ட்ராப் நல்லா ஒரு வில்லன் எங்க இருந்து வந்தான் சீனா இருந்தாலும் வில்லன் அப்படின்னா அவன் பிறந்தலேருந்து ஏதோ கொலை பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. அவன் ஏன் வில்லன், அவனுக்கு அது காரணம் என்ன, அவன் இல்லைன்னாலும் சரி அது வில்லி. இன்னொன்று என்னன்னா அவன் வில்லத்தனம் பண்றன்றது தெரியாமலே வில்லத்தனம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் இந்த அஜர்பைஜானிஸ் ஆக்டர் நடிக்க வைக்கும்போது அஜர்பைஜானிலே பேச வச்சு ஆமாம் அது ஆனால் கொஞ்சம் அது தமிழில் பேச வச்சுக்கலாம். இப்போ படம் வர்ற படங்கள்லாம் மேலே ஃபஸ்ட்டே போட்டுறாங்கல்ல உங்களுக்கு தேவைக்காக நாங்கள் தமிழ்லேயே பேச வச்சுருக்கலாம். பேச வச்சுருந்தா அந்த சப்டைட் நம்ம ஒரு நிறையா படங்கள் பார்க்குற ஆளுங்களுக்கு அந்த சப்டைட் படிக்கிறது அது ஒன்று இருக்குது. அது போக இப்போ மொழி தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு மாட்டும் போது தான் அஜித்தோட எமோஷனல் வெளியே வந்துச்சு. இப்போ அது தமிழ் டப் பண்ணிட்டு தான் வச்சுக்கலாம். அந்த எமோஷனல் கனெக்ட் வெளியே ஆமா அது ஒன்று இருக்கு. அதனாலதான் 2-3 இடத்துல எனக்கு மொழி தெரியலன்றது இல்லை. அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பேசுறோன்றப்போ நம்மள அந்த லாங்குவேஜே தெரியலனா கூட நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருக்கப்போ அந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக திணறி வரும், மிக்ஸ் ஆகி வரும். அதை பண்றாரு 2-3 இடத்துல அந்த பேசுறாப்ல. அதே மாதிரி 2-3 இடத்துல ஐயோ இவங்க புரிய வைக்க முடியலையே நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாது. அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு நார்மலா எமோஷன் ஆவறப்ப அந்த மாதிரி தமிழ்ல போட்டிருந்தா வந்திருக்கு. அது கரெக்ட் தான். அதனால அது பண்ணாங்க. அது நார்மலா பார்த்தா அது கதையில வந்துட்டு அது தேவைப்படுது. அது இல்லைன்னா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அடுத்து இன்னொரு மைனஸ் எனக்கு வேதனைப்பட்டுச்சு அப்படின்னா சில சீன்ஸை மறுபடியும் ரிப்பீட் ஆகி ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவன் வில்லன் வர்றான் அப்படின்னா வில்லனோட இன்னொரு ஷாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த ஷாட்டோ அது ப்ரீவியஸ் சீனில் வந்த ஷாட்டையோ மறுபடியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது. ஆல்ரெடி ஆடியன்ஸுக்கு அது கன்வே ஆயிடுச்சு அந்த வயசான கிழவன் தான். அந்த கிழமை யாருன்னா அந்த ஃபோன் காலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி மறுபடியும் படத்தில் இன்னொரு விஷயம் ஒரு ஓப்பன் பண்ணி விட்றேன். ஏஜென்ட் டீனா மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த பாட்டி கேரக்டர் ஒரு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறது மாதிரியான அது ஏஜென்டினா நமக்கு எப்படி உடச்ச மாதிரி ஒரு சம கேரக்டர். அது ஏஜென்டினா அந்த எலமெண்ட் தெரியாமே நமக்கு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இதில் ஒரு இது இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அது நான் எந்த கேரக்டர் சொல்கிறேன்னு கமெண்ட் முடிஞ்சா பண்ணுங்கள். ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தான். ஏன்னா அந்த ரோட்டில்னு வரும்போது நமக்கு அந்த சவுண்டு இன்னொன்று அனில் பிஜிஎம் எல்லாமே சில விஷயங்கள் வந்து அந்த ரோடு மாதிரியே போட்டுருக்காரு. அந்த டயர் போகிற மாதிரியே சில சத்தங்கள்லாம் இருக்குது. ஆமாம் அதான் பொதுவாக சொல்கிறேன்.
பார்க்கும்போது ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அஜித்துடைய படங்கள்லேருந்து கண்டிப்பாக அஜித் வந்து அந்த பேக் டு த ட்ராக் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புறது. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு ஒர்க் ஆகல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஜித் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, அதை தொடர்ந்து பண்ணுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பறவைன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவருக்கு ஒரு படம் பிடிக்குது, அந்த படத்தை வந்து ஒரு புது டேரக்டரை கொடுத்து அந்த படத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி மகிழ்கிட்ட இதை கொடுத்து இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவருக்கு பிடிச்ச படங்களை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் உன் ஜனர் நான் பண்ணல, என் ஜனர் கூட கூப்பிட்டு வர்றேன் அப்படின்றது. அதுக்கு ஒரு தில்லு வேணும். பிரேக் நான் சொன்னது தான், இத்தனை படங்கள் இருக்கும்போது பிரேக் டவுன், இத்தனை படங்கள் இருக்கும்போது ஃபைட் சீன் கூட இல்லாமல் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் கூட இல்லை, இந்த ஒரு பஞ்ச் டைலாக் இல்லை. இன்ட்ரோலாம் சும்மா அப்படி டாப் ஷாட் காட்டி காரம் திறக்கிறது தான் இன்ட்ரோ. அதுக்கே சில்லறை சதவீத கத்துறோம். அதான் இந்தியன் தல்ல கூட அப்படி இவ அனுஷ்கா விலகும் போது அந்த கண்ணில் இது போட்டு அந்தளவு கூட இல்லை, அதை விட டவுன் டு எர்த் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நிறையா பண்ணியாச்சு, இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்து இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்து வரும் குட் பேட் அகைன்னு ஃபேன் பாய் சம்பவம். அது எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, நன்றி. ஓவராலாக இதாக ரிவ்யூ. உங்களோட கருத்து இதாக இருந்தால் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பில் நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஜி இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி.